தமிழ் சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆன படங்கள்ல அதிக கலெக்ஷன் பெற்ற படமாவும் 100 நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடி சக்சஸ் பண்ண படமாவும் இருக்கிறது தீபாவளி ரிலீஸா வெளிவந்த அமரன் படம் தான். ஆர்மி மேனோட ரியல் ஸ்டோரி அப்படின்றதுனாலையும் இதுல சிவா அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றதுனாலையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இதை தாண்டி இந்த படத்தை கமல் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றதும் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. ராஜ்குமார் பெரியசாமி அவங்களுடைய இயக்கத்துல வெளிவந்த இந்த அமரன் படத்துடைய சக்சஸ் ஸ்பீட் சென்னை கலைவாணர் அரங்கத்துல நடந்துச்சு. நடிகர்களான கமல், சிவகார்த்திகேயன், ராஜ்குமார் பெரியசாமி, ஜிவி பிரகாஷ்னு இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க. அப்படி இந்த ஃபங்க்ஷன்ல கமல் சார் என்ன பேசியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் என்ன பேசியிருக்காங்க, சாய் பல்லவி மேம் என்ன பேசியிருக்காங்கன்றதெல்லாம் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பொதுவாகவே சிவகார்த்திகேயன் அவங்களுடைய படங்கள் வந்து அப் அண்ட் டவுன் சந்திச்சா கூட இப்ப ரீசெண்டா வெளிவர அவருடைய படங்கள் எல்லாமே பயங்கர சக்சஸா போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமால ஒரு டாப் ஆக்டர்ஸா அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆக்டராகவும் மாறிட்டு இருக்கிறாரு. அடுத்த தளபதினு சொல்ற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருந்துட்டு இருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்லயும் இவர் படங்கள் நல்ல வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்கு. உதாரணமா அமரன் படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் 350 கோடி வசூல் எட்டி இருக்கு. இன்னொரு பக்கம் சாய் பல்லவி அவங்களுடைய நடிப்பு எப்பொழுதுமே பிரமாதமா பேசப்பட்டா கூட அமரன் படம் அவங்களுக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அமரன் படத்துல சாய் பல்லவி அவங்களுடைய ஆக்டிங்க இன்னைக்கு வரைக்கும் ரசிக்காதவங்க யாருமே இல்ல. இந்த நிலையில இந்த படத்துடைய அமரன் சக்சஸ் மீட் நடந்திருக்கு. இதுல சில கியூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. என்னன்றதை பார்க்கலாம். இதுல சாய் பல்லவி அவங்க கமல்ஹாசன் சார் பார்த்து சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டைரக்டருக்கு ப்ரொடியூஸ் கிட்ட இருந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரீடம் வந்து தேவை. அதை கமல் சார் நல்லாவே கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் கமல் சார் இல்லைன்னா கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியாது. அவர் அவ்வளவு நம்பினாரு. நான் டைரக்டர் கிட்ட அப்பப்போ கேட்பேன், கமல் சார் ஏதாவது இன்புட் சொன்னாரா, என்னை பத்தி ஏதாவது சொன்னாரான்னு கூட நான் கேட்பேன். எடிட்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. அவருக்கு இருக்கிற நாலேஜுக்கு அவரால் முன்கூட்டியே ஈஸியா எல்லாத்தையும் கணிக்க முடியும். நான் அவர் கூட சேர்ந்து தமிழ், தெலுங்குன்னு எந்த ஃபிலிமும் ஒர்க் பண்ணல. கமல் சார் சினிமாவை ரொம்பவே நம்புறாரு. அதனாலதான் இன்னும் சினிமால அவர் இருந்துட்டு இருக்காரு. அது எப்படி கமல் சார் கண்ணுல காதல், வெறுப்பு, அருவருப்பு இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் நம்ம வந்து காட்ட முடியும். ஆனா நீங்க ஒவ்வொரு பிலிம்லயுமே எப்படி உங்களால 100% காட்ட முடியுது? ஒரு ஆக்டரா இருக்கிறதுனால இதை நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி சாய் பல்லவி அவங்க கமல் சார் அவங்களை பத்தி பேசியும் அவர்கிட்டயும் சில கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அடுத்ததா சாய் பல்லவி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கடலுக்கும் ஆகாசத்துக்கும் இடையில இருக்கிற தூரம், அந்த டைலாக் தான் ஒரு பெரிய டைலாக். அந்த டைலாக் வந்து நீங்க எப்படி நடிச்சீங்க அந்த மாதிரி சொல்லி சாய் பல்லவி அவங்க கிட்ட நிறைய பேர் கேட்பாங்களாம். ஆனா அவங்க இதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த டைலாக்க பேசுறது கூட ஈஸி தான், ஆனா இது எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை எப்படி ராஜ்குமார் பெரியசாமி சார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு டைலாக்க உள்வாங்கி நடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். எனக்கு அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணாத அளவிற்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்குமார் பெரியசாமி சார் அப்படிதான் பண்ணியிருக்கிறாரு. கேப்டன் முகுந்த் அவங்க வாழ்ந்த இடத்துக்கு போய் பயங்கரமா ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. பொதுவாகவே நார்த்ல ஆர்மி ஃபிலிம்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆனா இந்த அமரன் படம் அவங்களுக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ராஜ்குமார் பெரியசாமி சாரை பத்தி அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் பத்தி சாய் பல்லவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜ்குமார் பெரியசாமி சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க, கேப்டன் முகுந்த் கேரக்டருக்கு இந்த அமரன் படத்திற்கு ரொம்பவே பிசிக்கலா ஹார்ட் ஒர்க் பண்ணாத ஒரு ஹீரோ, அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி பெரிய ஸ்டார் ஆக்டர் அப்படின்னு சொல்லாத ஒரு ஹீரோ தான் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சிவகார்த்திகேயன் அவங்க இந்த ரோலை வந்து பண்ணியிருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் அவங்க இந்த படம் பண்றப்போ ஈக்குவலா என்னுடைய ஃபீமேல் கேரக்டர் இருந்துச்சு. அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சிவகார்த்திகேயன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்த அமரன் படம் ரிலீஸ் ஆகி 100 நாள் ஆச்சு. இப்போவுமே என்கிட்ட அமரன் படத்துடைய ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி எந்த படத்துக்குமே நான் வந்து கேட்டதில்ல, இது மாதிரி எப்பவும் நடந்ததும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு டைரக்டர் வந்து எந்த அளவிற்கு ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமோ அந்த ஒரு கிரியேஷனுக்கு மியூசிக்குமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ அந்த ஒரு மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவங்களுடைய நம்பிக்கை தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாய் பல்லவி அவங்களுடைய ஸ்பீச்சுக்கு சிவகார்த்திகேயன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துல நான் ஸ்கோர் பண்றேனா இல்ல நீங்க ஸ்கோர் பண்றீங்களா அப்படின்றது நான் எந்த இடத்துலயுமே நான் பார்க்கல. நீங்க ஸ்கோர் பண்ணீங்கன்னா என்னோட ஹீரோயின்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பேன். அது மட்டும் இல்லாம அந்த கடைசி 10 நிமிஷம் இந்த ஹீரோயின்ஸ் இல்லாம இந்த படத்தை எடுத்துட்டு போறது ரொம்பவே கஷ்டம். சாய் பல்லவி ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க என்னோட ஹீரோயின் அந்த மாதிரி சொல்லி பெருமைப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மூவில எனக்கு பெஸ்டான காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா, குஷ்பு அவங்க
பாராட்டினதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கமல்ஹாசன் அவங்கள சாரை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவரை ஏன் உலக நாயகன்னு நம்ம சுருக்கணும், அவர் உலக நாயகன்னு சொல்லி கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு. இந்த நேரத்துல தான் மணிரத்னம் சார் விண்வெளி நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாரு. உலக நாயகனை விட விண்வெளி நாயகன் இன்னும் பெருசா இருக்கு, ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம பொதுவா படத்துல ஒர்க் பண்ணும்போது அந்த படத்துடைய சம்பளம் வாங்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை கமல் சார் கிட்ட எனக்கு இல்ல. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு தேவையான சம்பளம் எனக்கு வந்துருச்சு. ரொம்பவே நன்றி சார். ஏற்கனவே இந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறவங்க எல்லாமே பாதி சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாவும் பேசியிருக்கிறாரு. விக்ரம் படத்திற்கு அப்புறமா இந்த அமரன் படம் வந்து 100 நாள் ஓடிடுச்சு. இதற்கு அப்புறமா தக் லைஃபுமே வந்து ஒரு ஹாட்ரிக்கான வெற்றியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவங்க தக் லைஃப் படத்தை பத்தி பாராட்ட, இன்னொரு பக்கம் சாய் பல்லவி அவங்களும் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய பராசக்தி படத்தை பார்த்து பாராட்டியிருப்பாங்க. பராசக்தி படத்தை டீசர்லாம் நான் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மறுபடியுமே ஒரு புது லுக்ல ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் சேர்த்து கமல் சார் வந்து சிவகார்த்திகேயன் அவங்களை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் வீடு கட்டுனது போக எப்ப படத்துக்கு வந்து முதலீட்டெல்லாம் வந்து போட்டாரோ அப்பவே இவரும் நம்மளுடைய ஆள் தான்ப்பா, என்னோட அலைவரிசையை சேர்ந்தவர் தான்ப்பா அப்படின்னு நான் வந்து நினைச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சக்சஸ் மீட்ல நடந்துச்சு. ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம்.